வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நம்பிக்கை வைத்த மனிதரை கடைசியில் உங்களை விட்டு விலகி போன ஒரு அனுபவங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, வாழ்க்கையில சில பிரிவுகள் மிகவும் ஒரு வழியை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஏன் தெரியுமா? விலகி சென்றவர்கள் ஒரு சாதாரணமான மனிதர்களாக மட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்க மாட்டார்கள். உங்களுடைய மனதில் முக்கியமான ஒரு இடத்தை தேடி கொடுத்த ஒருவராகவே அவர்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருப்பார்கள். அவருடன் பகிர்ந்து கொண்ட நினைவுகள், பேசிய வார்த்தைகள், எதிர்கால கனவுகள் அனைத்தும் ஒரே நாளில் மாறி போனது போல தோன்றிய ஒரு காலகட்டங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டேத்தான் நிச்சயமாக இருக்கலாம். எப்போதும் என்னுடன் இருப்பார் என்று நினைத்தவர் ஏன் என்னை விட்டு விலகி சென்று விட்டார் என்ற கேள்வி உங்களுடைய மனதில் பல முறைகள் இழந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களையும் நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் யாரையெல்லாம் காப்பாற்ற முயற்சி செய்தீர்களோ அந்த நபர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு நம்பிக்கை துரோகத்தையும் தேவையில்லாத நம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு செயல்களையும் இன்னும் செய்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். உங்களுடைய பக்கம் தவறு இல்லாவிட்டாலும் அவங்களுடைய முடிவால் நீங்கள் காயப்பட்ட ஒரு காலங்களும் சமீபத்தில் கூட நிச்சயமாக இருந்திருக்கலாம். நீங்கள் எப்பொழுதும் மற்றவர்களின் முடிவுகளை அதிகமாக நம்பி அவர்கள் சொல்லக்கூடிய பாதையில் செல்லக்கூடிய ஒரு நபர்கள். அதனாலேயே மற்றவர்கள் தேடி கொடுத்த சில முடிவுகள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சில நேரங்களில் வாழ்க்கை சில மனிதர்களை நம்மிடம் இருந்து விலக்குவது தண்டனையாக மட்டும் இருக்காது, நம்முடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான மாற்றம் என்று ஜோதிட நம்பிக்கைகளில் கூறப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட அனுபவங்கள் ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். வாழ்க்கை சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை சில மனிதர்களை நம்மிடம் இருந்து விலக்குவது தண்டனையை தேடி கொடுப்பதற்காக மட்டும் கிடையாது, நம்முடைய அடுத்த கட்ட வளர்ச்சிகளுக்கான ஒரு மாற்றத்தையும் தேடி கொடுப்பதற்காக மட்டுமே தான் சில நிகழ்வுகள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதே போல் சமாதானம் தேடியும் கிடைக்காத ஒரு குடும்ப அமைதி, குடும்பத்திற்குள் நீங்கள் எப்பொழுதுமே சமாதானம், குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே எப்பொழுதும் நீங்கள் இருப்பீர்கள். எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் குணம் கொண்ட துலாம் ராசி நேயர்களை, உங்களுடைய ராசியின் சின்னமே தராசுதான். நியாயத்தையும் சமாதானத்தையும் நிலைநாட்டுவது தான் உங்களுடைய வாழ்நாளை லட்சியமாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். எப்பொழுதுமே நேர்மையாக இருக்க வேண்டும், எந்த விதமான பிரச்சனைகளையும் தேடி கொடுக்க கூடாது என்றெல்லாம் நீங்கள் நினைத்த ஒரு சில விஷயங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் வேதனை என்ன தெரியுமா? ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து செய்து சமாதானம் பேசி வைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய சொந்த குடும்பத்திற்குள் அமைதியை நிலைநாட்ட முடியாமல் போனது தான் ஆகப்பெரிய ஒரு சாபமாகவும் ஆகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் வெளியில் போய் யாருக்காவனும் ஏதேனும் ஒரு சமாதானத்தையோ அல்லது ஒரு அட்வைஸை பேசினால் கூட முதலில் உன்னுடைய குடும்பத்தை பார், அதற்கப்புறம் எங்களுடைய குடும்பத்தை பற்றி நீ பேசு என்றெல்லாம் உங்களை தவறாக பேசிய நபர்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். ராசிக்கு 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், குடும்ப அமைதியை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அங்கு ஏற்பட்ட சனியின் தாக்கத்தாலோ அல்லது ராகு கேதுக்களின் பார்வையாலேயோ உங்களுடைய வீட்டில் நிம்மதி என்பது காணல் நீராகவே நிச்சயமாக நீடிக்கிறது. இன்று ஒரு நாள் நிம்மதியாக விடியாதா? எந்த சண்டையும் இல்லாமல் ஒருவேளை உணவு உண்ண முடியாதா என்று நீங்கள் ஏங்கிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருக்கும். நீங்கள் எவ்வளவோ விட்டு கொடுத்தீர்கள், கோபத்தை கூட விளங்கினீர்கள், வார்த்தைகளையும் அடக்கி வைத்தீர்கள். சரி, நாம் அமைதியாக இருந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நீங்கள் நினைத்த ஒவ்வொரு முறைகளும் உங்களுடைய மௌனங்கள் பலவீனமாக கருதப்பட்டு மீண்டும் ஒரு புயல் உங்களுடைய குடும்பத்திற்குள் வீசப்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளில் தேடி கொடுத்திருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம இனிமேல் தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது. பெற்றோரின் ஒத்துழைப்புகள் உண்டாக்கி அதை மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றிக் கொடுக்கும் அந்த அந்த நாட்களும் காலங்களும் வெகு தொலைவில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடையாது, மிக அருகில் தான் இன்னும் இருந்து கொண்டும் இருக்கிறது. ஆனால் அந்த நாட்களையும் காலங்களையும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். சுபகாரிய எண்ணங்கள் இப்பொழுது ஈடேறி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பதை தேடி கொடுக்க போகிறது. முயற்சிக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் இப்பொழுது வந்துவிட்டது உங்களுடைய வாழ்க்கைக்குள். மனதளவில் புத்துணர்ச்சியுடன் நீங்கள் செயல்பட்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறி நல்ல விதமான சில காரியங்களும் நல்ல விதமான சில காலங்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நெருக்கடியாக இருந்த சிக்கல்களானது குறைந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு விஷயங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. நிர்வாக திறமைகளால் மேன்மை என்பது உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்க போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இதுவரை நிம்மதிக்காகவும் சமாதானத்திற்காகவும் ஏங்கி தவித்த துலாம் ராசி நேயர்களை இனிமேல் உங்களுடைய இல்லத்தில் சந்தோஷமான பூக்கள் பூத்து குலுங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஆரம்பித்து விட்டது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமாகிய சுகஸ்தானம் மற்றும் 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்தின் மீது சுப கிரகங்களின் பார்வைகள் பதியக்கூடிய ஒரு நேரங்களானது உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமேல் வந்துவிடும். வீட்டில் இருந்து வந்த கண் திருஷ்டிகள், தேவையில்லாத வாக்குவாதங்கள், மன உளைச்சல்கள் யாவும் இனிமேல் பனி போல விலகக்கூடிய ஒரு காலகட்டங்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் வந்துவிடும். ஒரு நாள் கூட நிம்மதியாக விடியவில்லையே என்று கலங்கிய உங்களுடைய வீட்டில் இனிமேல் காலையிலேயே மங்களகரமான ஒளிகளும் புன்னகைகளும் எதிரொலிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிடும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களின் தியாகங்களையும் உங்களுடைய ஆழமான அன்பையும் புரிந்து கொண்டு உங்களுக்கு மதிப்பளிக்க தொடங்கக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறது. பிரிய நேரிட்ட குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது பிறக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் சுமூகமாகவே முடிந்து வீடு தேடி மங்கள செய்திகள் வரக்கூடிய ஒரு நாட்களும் வரும். வீட்டின் சுபர்களுடன் அமைதியும் லட்சுமி கடாட்சியமும் நிறைந்து நீங்கள் ஆசைப்பட்டபடியே உங்களுடைய குடும்பங்கள் ஒரு நந்தவனமாக மாறக்கூடிய ஒரு பொற்காலமாகவே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை வரும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் எந்த அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நெருக்கடியாக இருந்த சிக்கல்களானது குறைந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு விஷயங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. நிர்வாக திறமைகளால் மேன்மை என்பது உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்க போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இதுவரை நிம்மதிக்காகவும் சமாதானத்திற்காகவும் ஏங்கி தவித்த துலாம் ராசி நேயர்களை இனிமேல் உங்களுடைய இல்லத்தில் சந்தோஷமான பூக்கள் பூத்து குலுங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஆரம்பித்து விட்டது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமாகிய சுகஸ்தானம் மற்றும் 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்தின் மீது சுப கிரகங்களின் பார்வைகள் பதியக்கூடிய ஒரு நேரங்களானது உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமேல் வந்துவிடும். வீட்டில் இருந்து வந்த கண் திருஷ்டிகள், தேவையில்லாத வாக்குவாதங்கள், மன உளைச்சல்கள் யாவும் இனிமேல் பனி போல விலகக்கூடிய ஒரு காலகட்டங்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் வந்துவிடும். ஒரு நாள் கூட நிம்மதியாக விடியவில்லையே என்று கலங்கிய உங்களுடைய வீட்டில் இனிமேல் காலையிலேயே மங்களகரமான ஒளிகளும் புன்னகைகளும் எதிரொலிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிடும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களின் தியாகங்களையும் உங்களுடைய ஆழமான அன்பையும் புரிந்து